6 என்பது ஒரு பெரிய பராக்கிரமம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலே ஒரு பெரிய வீரியத்தை கொடுக்கும். ஒரு எப்படின்னா இருக்கட்டும், இருந்தாலே கிரகம் இருந்தாவே, அந்த கிரகங்கள் இருந்தாவே ஒரு நன்மையை தரும் என்று தான். பாவ கிரகங்கள் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே இருந்தாலே பெரிய பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் தரும் என்று தான் கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்காரு. நாம் செய்கின்ற தவறை அனைத்தையும் சுட்டி காட்டுகின்ற அமைப்பு கேது பகவானுக்கு உரியது. தவறான விஷயங்களை நாம் எடுத்துனா நம்மளை தண்டையில் விட்டுருவோம். குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் பலாபலத்தால் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்பி நிலைப்பாட்டை மாற்றி எடுக்க நாமளும் செய்யலான்னு ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட வரும். அந்த தைரியத்தால் தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும். கிடைக்க போகுது. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு தீர்த்து கொள்ளப் போகிறீங்கன்றதுக்கான இது அமைப்பு. கிரகங்கள் நல்ல வலுவான நிலத்தில் இருக்குது ஐயா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேந்திரமும் பெருது. இந்த நேரத்தில் தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பில் சில விரிச்சல்கள் வரும். இதை மட்டும் நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன். இதை மட்டும் கொஞ்சம் கண்காணித்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அதில் என்னென்ன நாம் செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாது, நல்ல நட்பு வட்டாரங்களாகட்டும், தொலைதூர நட்புகளாகட்டும், அதெல்லாம் கொஞ்சம் முறிவு ஸ்தானத்தில் வரா மாதிரி இருக்குது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். நம்ம மாதத்திலே மிகவும் சிறப்பினை தரக்கூடிய மாதம் என்றால் இது அக்டோபர் மாத ராசி பலன் தான். ரொம்ப சிறப்பு என்று கூட சொல்லலாம். ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை, அந்த கிரகங்களுடைய தன்மை மாறுபாடு. ஏன்னா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே இந்த நேரத்தில் வக்ரகதியில் இருப்பது செல்வங்கள் சேரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கும்போது நம்ம வெளியூர் பாக்கியம் எல்லாம் பெற்றுட்ருப்போம். ஒரு இன்பச் சுற்றுலா கூட சொல்லி வந்திருப்போம். இந்த தேவைகள் உடல் உபாதைகள் சற்று கொடுத்துருக்கோம், அதுவும் சரியாயிட்டிருக்கும். பெரிய மூத்த குடிமங்களுக்கெல்லாம் மற்றும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த வக்ரகதி காலத்தில். ஏன்னா வயது மூப்படைவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதிகம். இந்த வக்ரகதி காலத்தில் தான் அந்த ஜீவனம் என்று சொல்கிற மாதிரி அந்த பகவானுடைய பார்வையோ அந்த இருக்கக்கூடிய இடமோ இருந்தாலே தொந்தரவு தான். மற்றவர்களுக்கு எல்லாமே கூடுதல் அமைப்பை பெறும்போதும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். நாம் என்னென்ன தப்பு செஞ்சிட்டோம், அதிலேருந்து நாம் எப்படி வெளிப்படணும், இதுவரைக்கும் தவறு செய்தோம், தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டோம், தேவையில்லாத பழக்கங்கள்லாம் நாம் பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணம் எல்லாம் இனிமேல் மாற்றி அமைக்கப் போகிறீர்கள். காரணம் என்னென்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு மனுஷனுக்கு 4 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவானாலும் 4 தான். சொத்து என்று சொன்னாலும் 4 தான். ஒரு மனுஷனுக்கு தொழிலும் 4 தான். உயர்நிலை கல்வியும் 4 தான். 2ஆம் நிலை கல்வியை விட உயர்நிலை கல்வி தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மை செய்யும். ஒரு டிகிரி கொடுக்குறோன்னா அந்த டிகிரி ஹோல்டராக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததுன்னா அதிலிருந்து நாம் விடுபடுவோம். இந்த மாதத்தில் அவர் குரு பகவானும் வக்ரகதிக்கு வரார். 2ஆம் இடத்துல ராகு பகவான் வீட்டிருக்காரு. செல்வங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடன் வாங்கினாலும் வாங்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது. இதெல்லாம் நம்ம ஏன் செஞ்சிட்ருக்கோம், இந்த வேலை எதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்ற ஒரு நம்பிக்கை கூட நம்ம வைக்கலை. ஏதோ ஒன்று அது பாடு போயிட்டுருக்கு. இது யாராலும் தடுக்கவும் முடியாது. இதுதான் பிரச்சனை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பலாபலன் உரைக்க முடியாது. ஆனால் மற்ற கிரகங்கள் கொடுக்கறத எம்மனும் ஏற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் நம்மளுக்கு 5ஆம் இடத்துல வீட்டிருக்காரு. குழந்தைகள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகக்கூடிய காலம் வந்துவிட்டது. குழந்தைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த திருமண ஏற்பாடுகள், நம்ம குழந்தையாகட்டும் நம்ம குழந்தைக்கு திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய காலமெல்லாம் இப்பொழுது ஏற்புடைய காலமாக வந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவர் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சகதி பெற போகிறார். ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷனே இல்லைன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது. 6 என்பது ஒரு பெரிய பராக்கிரமம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலே ஒரு பெரிய வீரியத்தை கொடுக்கும். ஒரு எப்படின்னா இருக்கட்டும், இருந்தாலே கிரகம் இருந்தாவே, அந்த கிரகங்கள் இருந்தாவே ஒரு நன்மையை தரும் என்று தான். பாவ கிரகங்கள் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே இருந்தாலே பெரிய பெரிய மாற்றங்களும் முன்னேற்றமும் தரும் என்று தான் கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்துல கேது பகவான் வீற்றிருக்காரு. நாம் செய்கின்ற தவறை அனைத்தையும் சுட்டி காட்டுகின்ற அமைப்பு கேது பகவானுக்கு உரியது. தவறான விஷயங்களை நாம் எடுத்துனா நம்மளை தண்டையில் விட்டுருவோம். அதுவும் இல்லாமல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 7ஆம் அதிபதி நீச்சகதி பெறுவது இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறுவது. சூரிய பகவான் நீச்சகதி பெறுவார். இது வரைக்கும் திடீர் செல்வத்தை கொடுத்திருந்த புதன் பகவான் போன மாதம் கொடுத்திருந்தார்லவா,
திடீர் செல்வங்களை கொடுத்துருந்தா இருப்பாரு, ஒரு அமௌண்ட் லம்ப் அமௌண்ட்லாம் கொடுத்துருந்தா இருப்பாருங்க. அவையெல்லாம் மாற்றி அமைக்க போகிறார் இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் மாற்றி அமைச்சு நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஏன் ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லிட்டு திட்டத்தை தீட்டப்படுறார். மாற்றி அமைக்கக்கூடிய காலம், மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மனைவி உறவாகட்டும், பார்ட்னர்ஷிப்பு, ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்லாம் சற்று கலக்கம் தரக்கூடிய காலமாகவும் விட்டுட்டு விலகத்துக்கான அமைப்பெல்லாம் பெறும். இந்த நேரத்தில் நல்ல நட்பு வட்டாரங்களும் இப்பொழுது துண்டிக்கின்ற காலமாக வருகின்ற காலம். இந்த நேரத்தில் அதில் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா நட்பு ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. எதையும் எதிர்பார்த்து செய்யாமல் இருப்பது, அதாவது எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க நட்பு வட்டாரங்கள்லாம். அவங்களுக்கு நம்ம எதனா ஒரு உதவி செஞ்சு அவனும் அவன் காலத்தில் வந்து கேட்டிருக்கான், நான் என் நண்பனாச்சுன்னு அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் நட்புக்குள்ளே வந்துட்டு தான் உண்டு. உயிரை கூட கொடுப்பாங்க. அவ்வளோ நட்புக்கு ரொம்ப உயர்வான அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல அந்த நட்பால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும். அதில் சற்று கவனத்தோடு இருந்துக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். கும்பராசிகாரங்களுக்கு இது கவனத்துடன் செயல்படக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகும். நான் இல்லைன்னே சொல்லலை. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக போனது கூட இப்போ லைட்டாக பகிரங்கமாக வெளியே தெரியும். சண்டை போடுறதே வெளியே தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம மனசில் விட்டுட்டு கோபத்தெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த நேரத்தில் கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனை பற்றி நாம் பேசுவோம். தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் நாம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது. வம்பு வழக்குகளோ இந்த கேஸெல்லாம் நம்ம எப்போனா வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் இந்த காலத்தை திருப்பி ரெகக்னிஷன் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் இதெல்லாம் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. புதன் பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பதும், அந்த 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து புதன் பகவான் சூரியனோட நட்போடு இருக்கிறதால ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இதை நாம் தவிர்த்துக்கிற மாதிரி யாருன்னா நட்பு வட்டாரங்களும் நம்மக்கிட்ட சேரும், கம்யூனிகேஷன் கிடைக்கும். அதை செஞ்சால் நீ சரியாயிடாக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் குரு பகவானும் சுக்கிர பகவானும் நேருக்கு நேராக சேர்ந்து இது வரைக்கும் தொழிலில் நாம் எதையுமே செய்யலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொழிலில் எதனா ஒரு முதலீடு செஞ்சு திரும்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உழுத்து மூடி சொட்டர் போட்டவங்கலாம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் ஊக்கத்தை அதிகமாக கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இழந்து போச்சுன்னா அந்த நேரத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தை நாம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களே, பெரியவங்க மூலிமா அந்த தன்னம்பிக்கை இப்பொழுது ஏற்பட போகிறது. வேலையில் நாம் என்னென்ன விட்டுட்டோம் எல்லாத்தையுமே நாம் திருப்பி ரெனியூல் பண்ணணுமே. அந்த காலம் எல்லாம் உங்களுக்கு உகந்த காலமாக குரு பகவானால் 10ஆம் பார்வையை பார்க்கப்பட்டு தொழில் ஸ்தானம் இது வரைக்கும் வலுவில்லாமல் இருந்தது பாருங்கள். அவர் வக்கரகதி காலத்தை திருப்பி வலுப்பெற்று இந்த மாதம் அந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் மூலிமா உங்களுக்கு செல்வங்களும் வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லா ஒரு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இருந்தால்தான் அந்த வேலையை நாம் செயல்படுத்தி நடத்த முடியும். அந்த எல்லா எண்ணத்தையும் இப்போ கொடுக்கக்கூடிய காலம் வந்து செய்யும். குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் பலாபலத்தால் நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்பி நிலைப்பாட்டை மாற்றி எடுக்க நாமளும் செய்யலான்னு ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட வரும். அந்த தைரியத்தால் தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும். இப்போ கிடைக்க போகுது. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு தீர்த்து கொள்ளப் போகிறீங்கன்றதுக்கான இது அமைப்பு. கிரகங்கள் நல்ல வலுவான நிலத்தில் இருக்குது ஐயா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேந்திரமும் பெறுது. இந்த நேரத்தில் தேவையில்லாத பார்ட்னர்ஷிப்பில் சில விரிசல்கள் வரும். இதை மட்டும் நான் திரும்பவும் சொல்லிகிட்ருக்கேன். இதை மட்டும் கொஞ்சம் கண்காணித்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அதில் என்னென்ன நாம் செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாது, நல்ல நட்பு வட்டாரங்களாகட்டும் தொலைதூர நட்புகளாகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் முறிவு ஸ்தானத்தில் வரா மாதிரி இருக்குது. முறிஞ்சு போனால் சண்டையிடுதல் என்று சொல்கிறோமில்ல, அவையெல்லாம் இப்போ வரும். இந்த நேரத்தில் அதன் பாகத்தை மட்டும் சற்று பார்த்து கொள்வது நல்லது. மற்ற விஷயங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், அவங்க மருத்துவம் சார்ந்த விஷயமாகட்டும் கல்வியாகட்டும் எல்லாமே பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நீங்களும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் எதனா படிச்சிருந்தால் இப்போ ஒரு நல்ல மாற்றமோ வேலை சார்ந்த விஷயத்திலும் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். இந்த மருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஆஃபரான காலம். மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் வச்சுட்ருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய உகந்த காலம் என்று. நாட்டு மருந்தாகட்டும் எந்த மருந்தாக உரக்கடையாகட்டும் எதுவாகனா இருக்கட்டும், விவசாயத்துக்காக ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், அந்த கால்நடைகள் அதில் மேலே கொஞ்சம் கவனத்தை மட்டும் எடுத்துக்க ஐயா. கால்நடை மட்டும் உயிரினங்கத்தில் மேலே கவனத்தில் சற்று செலுத்துக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். வண்டி வாகனத்தில் சற்று தகராறுலாம் ஏற்படும். அதில் சரி செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது ஐயா. அதை கொஞ்சம் சரி பார்த்துங்க. வேறு எந்த பிரச்சனையும் உங்களை தீண்டவும் தீண்டாது.
நட்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. நம்மளுக்கு வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் எதுவும் தொல்வு இருக்காது. நல்ல தனவரவு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் தந்தை வழி சொந்தங்கள் எல்லாம் நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தோற்று கொடுக்குற மாதிரி இருக்கும். நட்பு வட்டாரங்களை உங்களை சார்ந்தே வரும். இனிமேல் அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி, அதாவது உதவி செய்யக்கூடிய, கரம் நீட்டக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. உங்கள் வாழ்வாதாரமாகட்டும், பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு ஆரம்பம். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு கூட சொல்லலாம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த சிவபெருமானை பிரதோஷ நாள் வழிபாடாகட்டும் எல்லா நாள்லையும் நீங்கள் வணங்கலாம் ஐயா. சிவன் ஆலயத்தில் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வர அங்கே நவகிரகங்களை இந்த 4:30 to 6 மணிக்கு ராகு கால நேரத்தில் காலபைரவரை வணங்கி வர சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.